ஒரு நாள் திடீர்னு கடல் நீரெல்லாம் உள்வாங்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற மக்கள்லாம் அதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலே மிகப்பெரிய அலைகள்லாம் கரையை நோக்கி வேகமாக வந்துட்டு இருக்கு. அப்படி வந்த அலைகள் அங்கே இருக்கிற இடத்தையே ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கு உண்டாக்குது. இது ஒரு மூவி சீன் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஆல்ரெடி நம்ம பூமியில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவு நடந்திருக்குது. இது மாதிரி திரும்பவும் நடக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இது மாதிரியான பேரழிவு ஏன் நடக்குது, எதனால நடக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்மளோட பூமியை பத்தி, அதாவது எர்த்தை பத்தி தெரிஞ்சுக்குவோம். நம்மளோட பூமி ஒரு பெரிய கல்லு மாதிரி ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. நம்மளோட பூமி நிறைய கல் தட்டுகளால லேயர் லேயரா ஃபார்ம் ஆகிருக்கும். இது மாதிரி இருக்கிற பெரிய கல் தட்டை தான் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பூமியிலே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா நகர ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நீங்க ஒரு 2 பேப்பர் எடுத்துக்கிட்டு ஆப்போசிட்ல வச்சு ரெண்டையும் மெதுவா ஒரு பேப்பர் நோக்கி ஒரு பேப்பரை தள்ளிட்டு வரீங்க. அப்படி தள்ளிக்கிட்டு வரும்போது ஒரு பேப்பரோட இன்னொரு பேப்பர் இடிச்சு ஒரு பேப்பர் மேல் நோக்கியும் ஒரு பேப்பர் கீழ் நோக்கியும் நகரும். இதை தான் நம்ம அந்த தட்டுகளுக்கு எக்ஸாம்பிளா சொல்றோம். இதே மாதிரி தான் நம்ம பூமிக்குள்ள அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மெதுவா மேல் நோக்கி கீழ் நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டோட இடிச்சு கீழ் நோக்கி நுழையிற இடத்து தான் சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்டக்ஷன் ஜோன் பாங்க. ஸோ அது மாதிரி இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய எர்த்குவைக் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சில டைம் இந்த பிளேட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பிளேட்டோட ஒரு பிளேட் மோதி நகராம அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். இது மாதிரி ஒரு பிளேட்டோட ஒரு பிளேட் இடிச்சு ஸ்ட்ரக் ஆகி நின்னதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி இந்த பூமிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகிற ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா சடனா வெளியே வரும்போது ஒரு எர்த்குவைக் நடக்கும். இந்த எர்த்குவைக் கடலுக்குள்ள நடந்துச்சு அப்படின்னா சுனாமி உருவாகும். சுனாமி கடலுக்கு நடுவுல எதுவும் பெருசா தெரியாது. ஆனா அந்த அலைகள் கொஞ்சம் கொஞ்சமா கரையை நோக்கி வரும்போது மிகப்பெரிய ஜெயிண்ட் அலைகளாவே மாறிடும். 2004 வருஷம் இந்திய பெருங்கடல்ல நடந்த ஒரு பெரிய சுனாமி உலகையே அதிர வச்சிச்சு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பேரழிவுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இந்த நிகழ்வு தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய லெசனாவே இருந்துச்சு. ஸோ இது மாதிரி ஒரு பிளேட்டோட இன்னொரு பிளேட் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிற சப்டக்ஷன் சோனு, பெரிய எர்த்குவைக்ஸ் இதெல்லாம் 200ல இருந்து 300 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா நடக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்திய பெருங்கடலோட மிகப்பெரிய சுனாமி தாக்குதலுக்கு அப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் ரொம்பவும் சில பகுதிகளை கவனமா மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பூமியோட நேச்சர் பவர் ரொம்பவும் பவர்ஃபுல். நம்மளால நிலநடுக்கத்தை உணர்றதுக்கு முன்னாடி சில அனிமல்ஸால நிலநடுக்கத்தை உணர முடியும். நாய்கள்லாம் ஊளையிட ஆரம்பிக்கும், எலிகள்லாம் அந்த இடத்த விட்டு வெக்கெட் ஆக ஆரம்பிக்கும். நம்மளால நிலநடுக்கத்தை தடுத்து நிறுத்த முடியாது, ஆனா முன்கூட்டியே அதை கணிச்சு நம்மளால ப்ரிப்பேர் ஆக முடியும். இப்ப இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இது மாதிரி ஒரு நிலநடுக்கம் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் இது மாதிரி ஒரு நிலநடுக்கம் வருமா வராதா அப்படின்ற உங்களோட கணிப்பை நம்மளோட கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. ஒன்ஸ் அகைன் இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்களோட ஐனார். நீங்க இப்பதான் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி வச்சுங்க. சோசியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணீங்க. அடுத்து ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் எவ்ரிவன்.